திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீ பாதாள ஐயனார். திருச்சி மலைக்கோட்டை சிவன் கோயிலில் ஸ்ரீ மட்டுவார் குழலம்மை சன்னதி எதிரில் ஒரு பாதாள அறையில் ஸ்ரீ பாதாள ஐயனார் அருள் பாலிக்கின்றார். பொதுவாக ஸ்ரீ ஐயனார் கோயிலினுள் தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருள்வது மிக மிக அபூர்வம். இங்கு ஸ்ரீ பாதாள ஐயனாரை தரிசித்த பின்னரே ஸ்ரீ அம்பிகையை தரிசிக்க வேண்டும். ஸ்ரீ பாதாள ஐயனார் சன்னதியில் விளைச்சலின் புதிய பொருட்களை அர்ப்பணித்தல். விளைச்சலில் முதல் தேங்காய், மா, பலா, வாழை, காய், கனிகள், நெல், கரும்பு தானியங்கள் போன்றவை மூலம் நல்ல விளைச்சல் ஏற்படும். விளைச்சலில் இயன்ற அளவு இங்கு ஏழைகட்கு உணவாகவோ வேறு விதத்திலோ தானம் செய்திட பஞ்சம் ஏற்படாது காத்திடலாம். ஸ்ரீ ஐயனாருக்கு இளநீர், சந்தனம், பானகம், கரும்புச்சாறு, தேன் இவற்றால் அபிஷேகம் செய்திட மழை பொழிவு உண்டாகும். ஸ்ரீ பாதாள ஐயனாருக்கு பிரார்த்தனை செய்து இளநீர், பானகம், பழரசங்கள், நீர், மோர் போன்றவற்றை வறியவர்களுக்கு அளிக்க வேண்டும். ஸ்ரீ ஐயனாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதி, குங்குமம், சந்தனம் போன்றவற்றை அவரவர் பூமியில் சேர்த்திட நீர்ப்பொழிவும் நல்விளைச்சலும் ஏற்படும். ஸ்ரீ பாதாள ஐயனாருக்கு பிரார்த்தித்து கிழங்கு வகை காய், கனிகளுடன் அன்னதானம் செய்து ஏழை எளியோருக்கு இலவச மருந்துகள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அளித்து வர வேண்டும். தங்கள் குலதெய்வம் இன்னதென்று அறியாதோர் மாதந்தோறும் தங்கள் ஜன்ம நட்சத்திரத்தன்று ஸ்ரீ பாதாள ஐயனாருக்கு வெள்ள பொங்கல் படைத்து அன்னதானம் செய்து வர குறைந்தது 3 பெரியபடி கனவிலோ யார் மூலமாகவோ ஏனைய சர்க்குரு மூலமாகவோ தக்க விளக்கங்களை பெறுவர்.